ஓகே. லலிதாம்பாள் சோபனம் போன வாட்டி நம்போ ஆம், இந்திரன் வந்து துர்வாசர் கிட்ட இருந்து சாபம் வாங்கினா, அதுக்கப்புறம் வந்து எல்லா ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இழந்தான். போய் குரு ப்ரஹஸ்பதி கிட்ட போய் சொல்றா. அப்புறம் குரு வந்து நிறைய அவருக்கு உபதேசம் பண்ற அந்த பார்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பஞ்ச மகாபாதகங்கள் பத்தி சொல்றா. அதாவது மது, மாதர், கொலை, களவு, ஆம், இது குருவை நிந்திக்கிறது, பொய் சொல்றது, இது எல்லாமே பாவச் செயல்கள், மகா பாவச் செயல்கள்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணுத்த பத்தியும் சொல்றா. சொல்லிட்டு இந்திரா, இதுல வந்து நீ இந்த பாவங்கள் எல்லாமே பண்ணியிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன பாவம் பண்ணார் அப்படிங்கறதையும் சொல்றார். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 20வது இது நம்ம பார்க்கலாம். முதல்ல சுக்லாம்பரதம் சொல்லலாமா? சுக்லாம்பரதம் வந்துட்டேன்டா என் தங்கமே. ஆஹ் வித்யா சொல்லுங்க. சுக்லாம்பரதரம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विसजे भगरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. नमः गुरु श्लोक அது புதுசா சதாசிவ தெரியாது. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சர்வமங்கள सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ஓகே, வெரி குட். ஓகே, சுராபானம்ல இருந்து சொல்லணும் இல்லையா? எஸ் மேம். சரி, எனக்கு சொல்லாதவாள்லாம் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது இது வரைக்கும் சொல்லாதவா, என்ன சொன்னவாளே சொல்லியிருந்தா 100 பேர் கிட்ட இருக்கும். அதனால திருப்பி திருப்பி அவளே சொன்னா இட் வில் நாட் பி ஃபேர். லலிதாமணி மாமி வரையலா? குருஜி நான் எந்த கூட வரலம்மா குருஜி இது வரைக்கும் சான்ஸ். அதான் இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ குருஜி. சொல்றேன். வரையலா? எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 20. சுராபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு. சுராபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு. சொட்டுக்கொரு வருஷ கணக்காக பரதார கமனத்தால் ஆயுசு குறைந்திடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. பரதாரகமனத்தால் ஆயுசு குறைந்திடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. சுரபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு. சொட்டுக்கொரு வருஷ கணக்காக பரதார கமனத்தால் ஆயுசு குறைந்திடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. சுராபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு. சொட்டுக்கொரு வருஷ கணக்காக பரதாரக மனத்தால் ஆயுசு குறைந்திடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. பாப நரகங்கள் உண்டு. பாபரோகம் நரகங்கள் உண்டு. சரி சரி. பரதார கமனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். பரதாரகமனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலம் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம். ஒரு காலும் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம். சுரபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு. சொட்டுக்கொரு வருஷ கணக்காக பரதாரக மனத்தால் ஆயுசு குறைந்திடும் பாபரோகம் நரகங்கள் உண்டு. பரதாரக மனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலும் பரதார நினைவில்லாதவர்க்கு
ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம். ஓகே. சோ மா இதுலயே வந்து 2 பாதகங்கள் பத்தி ஃபுல்லா சொல்ற. அத பண்ணினா என்ன பாவம்லாம் வரும் அப்படின்னு. மது, மாது இத பத்தி சொல்றார். பாஞ்சாலியால துரியோதனன் உயிர விட்டான். அந்த மாரி மாது மேல பிறர் மனைவி மேல இது பண்ணதுனால ஆசை கொண்டதுனால அவனுக்கு ஆச்சு. அதே மாரி ராவணனும் அந்த மாரி தான் செத்து போனான்னு அந்த இதையும் சொல்றார். அது மாரி சுராபானம் செய்த பேருக்கு நரகம் உண்டு. அதனால மது, மாது அத பத்தி சொல்றார் ஃபுல்லா. நம்ம டீட்டெயில்டா போன வாரமே பார்த்துட்டோம். அதாவது அத வந்து ஒரு பிரசாதமா மதுங்கிறத சும்மா நம்ம பாட்டுக்கு இத்தனை இது என்னது 90 ml 60 ml மலை அந்த மாதிரி எல்லாம் குடிக்காம அது வந்து ஒரு பிரசாதமா அதுக்குன்னு இருக்கிற அந்த அளவு குடிச்சா தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் ஔவை பிராட்டி எல்லாமே அந்த காலத்துல வந்து அந்த மது அப்படிங்கறது வந்து அவளுக்கு அந்த ஒரு டிவைன் ஸ்டேட் போறதுக்காக அந்த ஒரு அவுன்ஸ் அத்தனோண்டு அதை சாப்பிட்டா தப்பு கிடையாது. அதையும் அம்பாளுக்கு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிடுறதுங்கிறது தப்பு கிடையாது. அததான் அத சொல்றா. மது, மாது எக்ஸஸ், அதாவது மாதுங்கிறது வேற, மது வந்து எக்ஸஸா போனாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி. மா Next மேம் சொல்றா. அது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல சுறாபானமா சூராபானமா மாத்திக்கணுமா? சூரா இல்ல, சுறாதான். ஓகே மேம், தேங்க்யூ. தனலட்சுமி மாமி வாங்க. எஸ் மேம். பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றுடன் பஞ்ச மகாபாதகங்கள் 5. பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றுடன் பஞ்சமகா பாதகங்கள் 5. ஏனிதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. ஏன் எதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் அல்ல. ஏனிதுகளை எல்லாம் ஏன் எதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கு உண்டு. ஏனிதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. So, ஏன் அந்த எதுகளை பாவங்கள் எல்லாம் அதகள் எல்லாம்ங்கிறது ஃபாஸ்டா வரணும். அதை அண்டர்லைன் பண்ணிப்போம். ஓகே மேம். ஏன் எதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. ராகம் வைத்து பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றுடன் பஞ்ச மகாபாதகங்கள் 5. ஏனிதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றுடன் பஞ்சமகா பாதகங்கள் 5. ஏனதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. சோ இந்த பஞ்ச மகாபாதகங்கள் இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா நீயும் இந்த பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்ற. தீராத பாபங்கள் தீரும் தேவி உடைய ஸ்ரீ பஞ்சத சாட்சரி ஜபத்தாலே. தீராத பாபங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சத சாக்ஷரி சபத்தாலே. ஸ்ரீ பஞ்சத சாட்சரி ஜபத்தாலே. பஞ்சதசாட்சரம் 15 அக்ஷரங்கள் அம்பாளோட இது. ஸ்ரீ பஞ்சத சாக்ஷரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். தீராத பாவத்தை செய்யாதே இந்திரா சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றுடன் பஞ்சமகா பாதகங்கள் 5. ஏனிதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சதா சாக்ஷரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகேவா? சோ அவர் வந்து சொல்றார் நீயும் இந்த பாவங்களை எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்.
அதுக்கப்புறம் வந்து இந்திரன் என்னென்ன பாவம் பண்ணினா அப்படிங்கறத அவனுக்கு எப்படி பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனுக்கு வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கதைய சொல்றான். அதாவது ப்ரஹஸ்பதி ப்ரஹஸ்பதி வந்து கொஞ்ச நாளைக்கு தேவலோகத்தை விட்டு இருந்தாராம். அதாவது தேவலோகத்திலிருந்து விட்டு இருக்கும் பொழுது குரு இல்லாம இருக்க முடியாது இல்லையா? சோ அப்ப வந்து துவஷ்டா அப்படிங்கிற அவனுடைய மகன் விஸ்வரூபனை தான் குருவா தற்காலிகமா நியமிச்சாரா இந்திரன். சோ இந்திரனுடைய குரு விஸ்வரூபன், துவஷ்டாவுடைய மகனாக விஸ்வரூபனை தான் நியமித்தார். விஸ்வரூபன் வந்து என்னன்னா அசுர குலத்தை சேர்ந்தவன் ஆக்சுவலா. சோ அவன் என்ன பண்றான், தேவர்கள் வந்து சரி இந்த மாதிரி இது பண்றாலே சொல்லிட்டு அவளுடைய வாழ்வு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாகம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா இந்திரன். அது இப்ப வந்து தேவர்கள் எல்லாம் நன்னா இருக்கணும், நல்வாழ்வு வாழணுங்கிறதுக்காக யாகம் செஞ்சா அதுக்கு அந்த குருவான விஸ்வரூபனையும் அவரை வச்சுதான் அந்த யாகம் பண்ணினானா. ஆனா அந்த விஸ்வரூபன் என்ன பண்ணான்னா தேவர்கள் அழிஞ்சு போறதுக்கும் அசுரர்கள் நன்னா வாழறதுக்குமாக அந்த வஞ்சகமாக அந்த மந்திரங்களை எல்லாம் மாத்தி அந்த யாகத்துல ஆகுதி பண்ணிட்டு இருந்தாராம். இத வந்து உணர்ந்தான் இந்திரன். இந்திரன் வந்து இத தெரிஞ்சுண்டான். ஆஹா நம்மளுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கு தான் இங்க இருந்துட்டு அந்த யாகம் அவா நன்னா இருக்கணும்னு சொல்லி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மளுக்கு பாவம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, நம்மளுக்கு பாவம் வந்து சேருமேங்கிறதெல்லாம் யோசிக்கல. என்ன பண்ணினா வஜ்ராயுதத்தால அந்த விஸ்வரூபனுடைய தலைய வெட்டி அந்த யாகத்திலேயே ஆகுதி பண்ணிட்டானா. இதனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றா. அடுத்ததுல நித்யா விஜய் வாங்கோ. முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோஹிதராய். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனே புரோகிதராய். புரோஹிதராய் புரோகி சொன்னபடிக்கு இருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். சொன்னபடிக்கிருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோஹிதராய். சொன்னபடிக்கிருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். முன்னாலே தேவரும் நீயும் தாத்தா புத்திரன் விஸ்வரூபனே புரோகிதராய். சொன்னபடிக்கிருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாயவனை நீ வதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால். அநியாயமாயவனை நீ வதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மஹத்தி விரட்டி துன்னை இந்திரா சோபனம் சோபனம். விஸ்வரூபனுடைய வகுத்தால் பிரம்மஹத்தி விரட்டி துன்னை இந்திரா சோபனம் சோபனம். முன்னாலே தேவரும் நீயும் தாத்தா புத்திரன் விஸ்வரூபனே புரோகிதராய். புரோஹிதராய் சரிங்க. புரோகிதராய் சொன்னபடிக்கிருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாயவனை நீ வதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபனுடைய வகுத்தால் பிரம்மஹத்தி விரட்டு துன்னை இந்திரா சோபனம் சோபனம். ஓகேவா? சோ பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை வந்து இதுவாச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. அப்போதான் வந்து பிரம்மா கிட்ட போய் கேட்கறா, இதுக்கு ஒரு உபாயம் சொல்லுன்னு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுகிட்ட போய் கேட்கறா.
அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை பாதிக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா அத 4 வஸ்துக்களுக்கு அந்த தோஷத்தை பிரிச்சு கொடுத்தாராம். எது எதுன்னா நீர், நிலம், விருட்சம், அப்புறமா நிர்கதியான மாதர், அதாவது பெண்கள். இவ 4 பேருக்கும் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பிரிச்சு கொடுத்தாலாம். சோ அவ 4 பேரும் அந்த தோஷத்தை ஆஹ் இந்திரனுக்கு வரக்கூடிய தோஷத்தை அவ 4 பேரும் வாங்கிண்டா அப்படின்னு. சோ மரத்துல அந்த பிசின் சொல்வாளே அந்த ரப்பர் அதுவா, அதே மாதிரி நீர்ல நுரையா, பெண்கள்ல மாதவிலக்கா இந்த தோஷம் பீடிக்கிறதுக்கு அருள் புரிந்தார் அப்படின்னு. சோ இந்த பாவத்தை எல்லாம் இந்த 4 பேரும் பெற்றுக்கொண்டார். அவருக்கு இந்திரனுக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சது. சோ அதுக்கு அவன் பிரதியா என்ன பண்ணினானா தன்னுடைய தவப்பயன் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்து ஆசிகள் வழங்கினான் அப்படிங்கிறார். சோ அவனுக்கு அப்படியே அந்த பிரம்மஹத்தி தோஷம் போச்சு. பட் அதுக்கப்புறம் இன்னொன்னும் வந்தது திருப்பியும். நெக்ஸ்ட் பானு மோகன் வாங்கோ. விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன். விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன். பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி, பெண்கள், மரங்கள், நதிகளுக்கும். பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்ம ஹத்தியை பூமி, பெண்கள், சாரி பிரம்மஹத்தியோட 3வது லைன். ஆ பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை, ஹத்தியை அது பார்த்து சொல்லணும். பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்ம ஹத்தியை பூமி, பெண்கள், மரங்கள், நதிகளுக்கும். விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன். பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி, பெண்கள், மரங்கள், நதிகளுக்கும். விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன். பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி, பெண்கள், மரங்கள், நதிகளுக்கும். ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார். ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் விருத்திரனை கொன்று ஹத்திப்பட்டாய். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் விருத்திரனை கொண்டு ஹத்திப்பட்டாய். விருத்திரனை கொண்டு ஹத்திப்பட்டாய். ஹத்திங்கிறது பிரம்மஹத்தி. பிரம்மங்கிறது இங்க வரல அந்த செய்யுள்ள. இங்க கடைசியில சோபனம் சொல்லறதுக்கு நம்மளுக்கு சந்தத்தை இல்லாத தனியா சோபனம் சோபனம் சில லைன்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். சோபனம் சோபனம். நான் லாஸ்ட் 4 லைன் சொல்றேன். ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் விருத்திரனை கொன்று ஹத்திப்பட்டாய். சோபனம் சோபனம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடவா? ஆமா. விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன். பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்ம ஹத்தியை பூமி, பெண்கள், மரங்கள், நதிகளுக்கும். ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் விருத்திரனை கொன்று ஹத்திப்பட்டாய். சோபனம் சோபனம். தேங்க்யூ. இது அவருக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. அடுத்தது இதெல்லாம் போராத்துக்கு இப்ப நீ துர்வாசரோட சாபத்தை வேற வாங்கின்னு இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதனால நீ வந்து இப்ப திருப்பியும் அவர்கிட்டயும் சாபம் வாங்கிட்டு இருக்க, அதனாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுவும் நெக்ஸ்ட் கீதா குரு அக்கா. அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இதையெல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய் இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய் இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இதையெல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய் இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபை இல்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா சோரில்லாதவர்கள் போலானார் தேவாள். சோபை இல்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா உன்னுலகத்தில் இந்திரா உன்னுலகத்தில் இந்திரா வந்து முன்னாடி சேர்த்துட்டு இருக்கோம். சோபை இல்லா பாருலகத்தில் இந்திரா சோபை இல்லை பாருலகத்தில் இந்திரா சோபை இல்லை பாருலகத்தில் போல் சோரில்லாதவர்கள் போரானார் தேவாள். சோபையில் சோபையில்லா பாருலகத்தில் உலகத்து வித்தர்கள் லோபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள். கேக்கல மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம், கேட்கல எங்களுக்கு மேம். கேக்கல பாதம் கண்டேன் சோபனம். உங்க வாய்ஸ் கேட்கல மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. தெரியலையே, நான் இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறது. லோபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள் ரொம்ப ஒரு பாதம் கண்டேன் சோபனம். லோபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள் ரொம்ப ஒரு பாதம் கண்டேன் சோபனம். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய் இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபை இல்லை பாருன் உலகத்தில் இந்திரா சோரில்லாதவர்கள் போலானார் தேவாள். லூபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள் ரொம்ப ஒரு பாதம் கண்டேன் சோபனம். ஓகேவா? சூப்பர். ஓகேவா? சொல்றார், நீ பாரு, அதனால்தான் இந்த மாதிரி இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. இந்திரன தேவர்களுக்கு எல்லாம் சோரில்லாதவர்கள் அவிர்வாகம் கூட கிடைக்காம இப்போ கஷ்டப்பட்டு இருக்கா. இத்தனை சாபங்கள், நீ இத்தனை பஞ்சமகாபாதங்களும் நீயும் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிண்டே இருக்க. அத குரு ப்ரஹஸ்பதி வந்து இந்திரன்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே என்ன பண்றா, அசுரராஜன் வந்து அந்த இந்திரனுடைய நகரம், அதாவது தேவலோகத்தை சுத்தி வளைச்சு தேவர்களை எல்லாம் அங்கேருந்து விரட்டி அடிச்சானாம். சோ தேவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மாட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னாராம். இந்த மாதிரி அசுரர்கள் வந்து எங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டா அப்படின்னு வந்து பிரம்மாட்ட சொல்றா. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி, இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது. நமஸ்காரம் மேம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது
மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலக நின்ற அசுரராஜனும் மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலக நின்ற அசுரராஜனும் இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலக நின்ற அசுரராஜனும் இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலக நின்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராபதிங்கிறது தான் தேவலோகம், தேவர்களுடைய ஊர். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செதியை சொன்னார் சோபனம் சோபனம். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம். அசுரன் செய்தியை சொன்னார் அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம் சோபனம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலக நின்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம் சோபனம். வெரி குட். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, சரியா? சோ தேவர்கள் இந்திரன் எல்லாரும் வந்து பிரம்மாட்ட முறையிடுறா, இந்த மாதிரி அசுரா வந்து எங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டா, எங்க லோகத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சு கொண்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்ற, இந்திரன்ட்ட சொல்றா, அதாவது நான் இதுக்கு எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு ஒரே ஒரு உபாயம்தான் இப்போ தோன்றது, அதாவது மகாவிஷ்ணுவால் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும், அதனால எல்லாருமா சேர்ந்து அவரிடம் போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்றா. உடனே எல்லா தேவர்கள், இந்திரன் முதல் எல்லா தேவர்களும் பிரம்மாவும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை போய் பார்க்கறதுக்கு போறா. ரமாதேவி மாமி. சதுர்முகர் கேட்டிந்த அசுர சேதி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். சதுர்முகர் கேட்டிருந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே யாகும் உபாயம் சொல்வேன். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். சதுர்முகர் கேட்டிந்த அசுரர் சேதி எல்லாம் தட்டு கேட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே யாகும் உபாயம் சொல்வேன். சதுர்முகர் கேட்டிருந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஜெயம் தருவானுங்களுக்கு அவரிடம் போங்கள் என்றாருடனே. அச்சுதரே ஜெயம் தருவார் உங்களுக்கு அவரிடம் போங்கள் என்றாருடனே. சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம். சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம். சதுர்முகர் கேட்டிருந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்ட சதுர்முகர் கேட்டிருந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை
பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலேயாகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஜெயம் தருவார் உங்களுக்கு, அவரிடம் போங்கள் என்றாருடனே. சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பெயர்களும் வந்தார்கள். சோபனம். தேவர்கள் எல்லாம் பிரம்மா, தேவர்கள், இந்திரன் எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுவை பாக்குறதுக்கு வரார். அவர் வந்து ஜம்மனு ஆதிசேஷன் மேல படுத்துன்னு இருக்கார். உடனே அவள்லாம் வந்து மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை துதி பாடுகிறார்கள். பாடின உடனே அவ எல்லாரும் இந்த மாதிரி விரட்டி அடிக்கப்பட்டா தான் அனுபவிக்கும் துன்பங்களை எல்லாத்தையும் வந்து மகாவிஷ்ணுட்ட சொல்றா. அவ மகாதேவா, மகாவிஷ்ணு, நீ இந்த எங்க பிரச்சனை எல்லாம் நீ இன்னும் இப்படியே நித்ரையில இருக்கியே ஆதிசேஷன் மேல, உனக்கு எங்க பிரச்சனை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியாம இருக்கும், நீங்க இன்னும் தூங்கின்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முறையிடுறா தேவர்கள் எல்லாம். சிவகாமி வாங்கோ. சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து, சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து, காயாம்பூவர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். காயாம்பு வர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து, காயாம்பூவர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து, காயாம்பு வர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்மோட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள், நாதரே உம்மோட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள், ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நிதிரை உண்டோ சோபனம் சோபனம். நாதரே உம்மோட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள், ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நித்திரையுண்டோ சோபனம் சோபனம். சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து, காயாம்பு வர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்மோட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள், ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நித்திரையுண்டோ சோபனம் சோபனம். ஓகே, பட் கொஞ்சம் இன்னும் சத்தத்துல உட்கார்ல. ஓகே பட் பிராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். ஓகே தேங்க்யூ. சோ வந்து சொல்லறா அவளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி, நித்ரையில இப்படி ஆழ்ந்துன்னு இருக்கியே, உனக்கு புரியலையா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மேற்கொண்டு சொல்றா, நாங்க வந்து இப்ப அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுன்னு இருக்கோம். நாங்க வந்து அதாவது என்ன சொல்லுவார், டிஸ்கைஸ்ல மாயா உருவத்துல இப்போ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, மகாவிஷ்ணுவே அது நீங்க எங்களை ஒருபோதும் சாகாத ஒரு உபாயத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்க வந்து எப்பவுமே வெற்றி அடையணும், சாகக்கூடாது, சாகாத வரம் அப்படிங்க, அதுக்கு என்ன உபாயமோ நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மண்டியிட்டு கேக்குறா தேவர்கள் எல்லாரும். ஏதறியாம அந்த லைன் மாத்திரம் சொல்லுங்க. ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நித்திரை உண்டோ சோபனம் சோபனம். ஓகே.
தேங்க்யூ. ஸ்ரீமதி வாங்கோ வாங்கோ, ரொம்ப நாள் ஆச்சு குரல் கேட்டு. ஆமாங்க. முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையாக்கும் நிலையிலாக்கும். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும். அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையோ. அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையே. ஏவா யோவா? என்னோடதுல இருக்கு மேடம். எனக்கு ஏதா இருக்கு. சரி சரி வச்சுக்கோ. மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும். அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையோ. மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும். அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையே. கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார். கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஓர் உபாயத்தை சொல்லுவேன், சோபனம் சோபனம். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஓர் உபாயத்தை சொல்லுவேன், சோபனம் சோபனம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும். அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையே. கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஓர் உபாயத்தை சொல்லுவேன், சோபனம் சோபனம். ஓகே, சோ கருட வாகனர் ஆன மகாவிஷ்ணு சொல்றாராம் ஒரே வார்த்தை தான், கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கு என்னைக்கும் மரணம் சம்பவிக்காம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லுவேன், ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அப்படி சொன்ன உடனே என்ன சொல்றார் விஷ்ணு வந்து, நீங்க போங்கோ, போய் அசுரர்கள் கிட்ட போய் சொல்லுங்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து அமிர்தத்தை, சண்டை வேண்டாம், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நம்ம 2 பேருமே அமிர்தத்தை குடிக்கலாம், நீயும் செத்து போக மாட்ட நானும் செத்து போக மாட்டேன், அதுக்காக அந்த அமிர்தத்தை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம போய் கடைவோம், பார்க்கடலை கடைவோம் அப்படின்னு சொன்ன உடனே அசுராலும் they are falling in the trap. உடனே நீ அந்த மாதிரி போய் அவ கிட்ட சொல்லி அந்த அசுரர்களை இங்க நீ அழைச்சிண்டு வா, அப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்வீர்கள், அந்த அமிர்தத்தை கடைவேல், அவ வேலையை மட்டும்தான் செய்வா, நீங்க அமிர்தத்தை குடிச்சு அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்ற. சுதா சிவகுமார் மாமி. அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்த பானம் செய்தோமானாக்கால். நமஸ்காரம் மாமி. அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்த பானம் செய்தோமானாக்கால். உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலம் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலும் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்த பானம் செய்தோமானாக்கால். உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலம் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்த பானம் செய்தோமானாக்கால். உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலும் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள்.
இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும், அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும், அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்த பானம் மானாக்கால் உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலும் எல்லோருமாய் அமிர்தங்கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும், அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும், அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தேவர்கள் கிட்ட நீ போய் அசுரர்களை இங்க கூட்டன் வா, இந்த மாதிரி அமிர்தம் நம்ம கடைஞ்சு ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடலாம், நீங்களும் சாக மாட்டேன் நாங்களும் சாக மாட்டேன்னு சொல்லி அழிச்சுன்னு வா. ஆனா அமிர்தம் கிடைச்ச உடனே அவ அமிர்தம் கடையறதுக்கு இதுதான் பண்ணிட்டு இருப்பா, வேலையதான் செஞ்சுட்டு இருப்பா, அந்த அமிர்தத்தை பருக போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் மகாவிஷ்ணு. திருப்பி அதேதான் சொல்றார், அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பல மூலிகைகளை எல்லாம் அந்த பார்க்கடல்ல போட்டு அந்த மந்திரமலையையே மத்தாக வச்சுண்டு கடைய போறேன். அதே மாதிரி வாசுகி தான் அந்த வாசுகின்ற அந்த பாம்பு தான் கயரா இருக்க போறது. அந்த பார்க்கடல்ல கடைஞ்சோன்னா அதுல இருந்து அந்த அமிர்தம் வரும் இல்லையா, அது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும்தான் அதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மகாவிஷ்ணு. ராணி மாமி, பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும். நிற்காமல் போய் மந்திரத்தை மத்தாகவும் மந்தரத்தை மத்தாகவும். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும். வைத்து கொண்டு கடலை கடைந்தீரானால் வருமதியிலே இருந்து அமிர்த கூடம். வைத்து கொண்டு கடலை கடைந்தீரானால் வருமதியிலிருந்து அமிர்த கூடம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம் நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம் நீங்களே பூஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு. மெதுவா ராகத்துல உட்காரணும். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும். வைத்து கொண்டு கடலை கடந்தீரானால் வருமதியிலிருந்து அமிர்த கூடம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம் நீங்களே பூஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். புசிப்பீர்கள், அதாவது நீங்க தான் சாப்பிடுவேங்கிறா. சோ அது புசிங்கிறதுக்கு புஜிப்பீர்கள்னு போட்டுக்க. நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். ஓகே, ஓகேவா? சோ சொல்றார் இந்த மாதிரி பண்ண போறோம், அதுல வரக்கூடிய அந்த அமிர்தத்தை நீங்க மட்டும்தான் சாப்பிட போறேன். அதை எப்படி நம்ம பண்ண போறோம்? அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு பார்க்கடல்ல அந்த மந்திரமலையையே மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை அந்த மத்தினுடைய கயிறாகவும் கொண்டு நம்ம கடைய போறோம். 2 பேருமா கடைய போறேன்.
அவ வந்து கடையறதுக்கு மட்டும்தான் அவளை யூஸ் பண்ண போறோம். ஆனா அதுல இருந்து கடைஞ்செடுத்து வர அமிர்தம் நீங்க மட்டும்தான் சாப்பிடுவேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இதோட நம்மளுக்கு அந்த இது முடியறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்கடலை கடையிறது ஆரம்பிக்கிறது. வித்யாமணி மாமி. சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டுள்ளதென்றே. ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டுள்ளதென்றே. அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே. அந்த தானவர் கேட்டுள்ளதென்றே. க்ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள் சீக்கிரமே 4 ஔஷதிகளையும். க்ஷீராப்தி கரையில் கூடி வந்தார்கள் சீக்கிரமே 4 ஔஷதிகளையும். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும். சீக்கிரமே 4 ஔஷதிகள். அது கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும் மேம். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும். 4 ஔவ வந்து இங்க சேர்த்துன்றோம். அப்ப அழகா வந்துரும். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுரர்களும் க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம். சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுரர்களும் க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம். சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டுள்ளதென்றே. க்ஷீராப்தி கரையில் கூடி வந்தார்கள் சீக்கிரமே 4 ஔஷதிகளையும். சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுரர்களும் க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம். ஓகே. சோ அதே மாதிரி விஷ்ணு சொன்ன மாதிரியே போய் அசுரர்கள்ட்ட போய் பேசி அவளை கூப்பிட்டு வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த க்ஷீராப்தினா என்ன பார்க்கடல்ல போட்டா அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் மந்திரகிரியை மத்தாக கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு இது பண்ணினா அப்படிங்கிறது அடுத்தது வருது நம்மளுக்கு. வாசுதேவரோட ஆக்ஞையால் தேவர்கள் வந்து வால் பக்கம் நின்னா அசுரர்கள் தலை பக்கம் நின்னா. அத வந்து எல்லாரும் எல்லா பிரம்ம ரிஷிகள் கந்தர்வர்கள் எல்லாரும் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு வந்தா அப்படின்னு சொல்ற. சீதாலட்சுமி மாமி. மந்திரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு. சீதா மாமி. ஓ மாமி. லதா சத்யமூர்த்தி மாமி வாங்க. மந்திரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு. மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு. தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுராளி இழுத்தாள். தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். ஓகே. மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். மந்திரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு
தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். ஓகேவா? வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்பூரத்தை பிடித்து இழுத்தார்கள். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்பூரத்தை பிடித்திழுத்தார்கள். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள். ஹலோ, ஃபுல்லாவே சொல்லிடுங்க. மந்திரகிரியை மத்தாகவே மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்பூரத்தை பிடித்து இழுத்தார்கள். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சரியா? சோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த மந்திரமலை மத்தா இருக்கு இல்லையா, அது தண்ணிக்குள்ள, ஏன்னா அது வெயிட், அப்பேற்பட்ட வெயிட், அது தண்ணிக்குள்ள மூழ்கிண்டே போச்சு. அது நிலையா நிக்கல, மத்து மாதிரி அது நிலையா நிக்கல, தண்ணியில மூழ்கிண்டே இருக்கு. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ண, ஆமையா மாறி அந்த மந்திரமலையை தன் மேலே தூக்கினார் அப்படின்னு முதுகுல, அவரோட முதுகுல வச்சுண்டார். அதான் கூர்மாவதாரம். சோ அப்ப தேவர்கள் மேல இருக்கா, இந்த மந்திரமலைய தன்னுடைய முதுகுல அவர் வச்சுண்டாராம். மேம் லாஸ்ட் லைன் மாத்திரம் ஒரு தடவை சொல்றீங்களா கொஞ்சம்? எது? ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம். தேங்க் யூ வெரி மச் மேம். ஓகேவா? அன்மியூட் ஆலை சொல்லவா? சொல்றேலா? மந்திரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன். மந்தரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன். கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி. கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி. மந்திரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன். கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி. மந்தரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன். கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி. கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசுராளை மயக்கிவிட்டு. கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசுராளை மயக்கிவிட்டு. வாடும் தேவர்கட்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார். சோபனம் சோபனம். வாடும் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார். சோபனம் சோபனம். மந்தரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன். கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி. கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசுராளை மயக்கிவிட்டு. பாடும் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து மனதினே நிச்சயித்தார். சோபனம் சோபனம். ஓகே, சோ கூர்மா அவதாரம் ஆயிடுத்து. அவரே
அந்த மந்திரமலையை தாங்கும் அது ஆமை அவதாரம், அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை முதுகுல தாங்குற, அது கீழே இம்மர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. அப்புறம் அந்த இது ஆரம்பிக்கிறது, அதாவது அவதாரமா கீழே இருக்க, அதே சமயத்துல மகாவிஷ்ணுவா தேவர்களோட பக்கம் நின்று அவரும் கடையற, சங்கு சக்கரத்தோட இருந்துட்டு மேல தேவர்களோட நின்னுண்டு கடையற. தலை பக்கம் அசுரால் இருக்கா, வால் பக்கம் தேவர்கள் இருக்கா. சோ அந்த மாதிரி அந்த வாசுகிய வந்து கயரா வச்சுட்டு கடையறா. அப்போ அந்த வாசுகி வலி பொறுக்காம அப்படியே விஷத்தை கக்கறது அது வெளியில. சோ அது அங்க இருக்கிறவா, அதுவும் தலைப்பக்கம் வாயில இருந்தானே அது கக்கறது. சோ தலைப்பக்கம் யாரு இருக்கா, அசுரர்கள் இருக்கா. சோ அவ எல்லாம் அப்படியே அவளை எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சு கொடுத்தா, எல்லாம் அவ ஓட ஆரம்பிச்சாலாம். சோ அப்போ அங்க என்ன பண்ணினா, இந்த இது முடியல இல்லையா, ஏன்னா கடைஞ்சாதான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும். அதுக்குள்ள இத்தனை விஷத்தை அது வந்து அந்த அனலை கக்கறது, அது அந்த ஹீட்டு தாங்க முடியல. நாலா பக்கமும் எல்லாரும் ஓடுறாங்க. சோ இதுக்காக பரமசிவன் அங்க வர அந்த விஷத்தை எல்லாத்தையும் விழுங்கற அப்படின்னு சொல்றா. அடுத்த இதுல அத பண்ணின உடனே திருப்பியும் அவ கடையறத ஆரம்பிக்கிறா. இந்த ஒண்ணு சொல்லிடலாமா, இல்ல இத அடுத்த வாரம் சொல்லலாம்? சரி, இந்த ஒண்ணு சொல்லிடலாம். வாணி ராமகிருஷ்ணன் வாங்க. இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை போல் கக்கியது. எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. ஓ அப்போதான் இல் கிடையாது இல்லையா, விஷத்தை அப்போ. எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போர் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று, மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். மழுப்போல் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று, மதனத்தை தானே மேம்? மதனம்னா அந்த இது கடையறது. மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போர் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று, மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போர் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று, மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார். பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார். பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார் ஒரே இதுல சொல்லுங்க. ஆமா, விஷத்தை மட்டும் ஃபாஸ்டா வரும். ஓகே. ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். என்ன மேம் அது? ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார். ஸ்தோத்திரம் இல்லடா, ஸ்தோத்தரித்து, அதாவது பரமேஸ்வர் வந்து காப்பாத்தினார் இல்லையா, அந்த இதுல இருந்து விஷத்துல இருந்து காப்பாத்தினதுனால அவரை ஸ்தோத்திரம் பாடுறா எல்லாரும். அதுக்கப்புறம் திருப்பியும் கடைய ஆரம்பிக்கிறா. அப்படிங்க. ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவக்கினார். ஸ்தோத்தரித்து பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். அது நாங்க மலையாளத்துல சொல்றோமா, நிறைய வேர்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது மேம், அதான் கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை மேம், இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு தனியே சொல்லி காட்டுறேன். இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை ஒப்போ கக்கியது. மழுப்போல் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று,
அதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார். ஸ்தோத்திரத்து பரமேஸ்வரை ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரரை பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். ஓகேவா மேம்? ஓகே, ஓரளவுக்கு ஒரு ரேவன் கூட போட்டேல், பரவாயில்ல. எங்க மேம், எங்க சொல்லிருங்க? ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை நின்னும் ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். அவ்வளவுதான். ஓகே, ஓகேவா? சோ திருப்பியும் அந்த கடையல் பார்க்கடலை கடையற அந்த டாஸ்க் திருப்பியும் ஆரம்பமாச்சு. அப்படிங்கறதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஒரு வாட்டி சொல்லாமா ஃபுல்லா 20ல இருந்து சொல்லுங்க எல்லாரும் கூடவே. 20 தானே? ஆமா. சுராபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு, சொட்டுக்கொரு வருஷ கணக்காக பரதார கமனத்தால் ஆயுசு குறைந்திடும், பாபரோகம் நரகங்கள் உண்டு. பரதார கமனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலும் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம். பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றுடன் பஞ்ச மகாபாதகங்கள் 5 ஏனிதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவி உடைய ஸ்ரீ பஞ்சத சாட்சரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா, சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். முன்னாலே தேவரும் நீயும் தாத்தா புத்திரன் விஸ்வரூபனை புரோஹிதராய் சொன்னபடிக்கிருந்தான், உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாயவனை நீ வதைத்தாய், அசுரர் மறுமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மஹத்தி விரட்டி தொன்னை இந்திரா சோபனம் சோபனம். விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன் பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி பெண்கள் மரங்கள் நதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்தனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விருத்திரனை கொன்று ஹத்திப்பட்டாய். சோபனம் சோபனம். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய், இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபையில்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா, சோரில்லாதவர்கள் போலானார் தேவாள். லோபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள், ரொம்ப உற்பாதம் கொண்டேன் சோபனம் சோபனம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலகன் என்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் சேதியை சொன்னார் சோபனம் சோபனம். சதுர்முகர் கேட்டிந்த அசுரர் சேதி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஐயம் தருவார் உங்களுக்கு, அவரிடம் போங்கள் என்றாருடனே. சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம். சேஷசயனருட சரணாம்பூஜங்களை தண்டனிட்ட ஸ்தோத்திரங்கள் செய்து
காயாம்பு வர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்மூட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நித்திரையுண்டோ சோபனம் சோபனம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும் அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து அந்த குறைவு உமக்கில்லையோ. கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஓர் உபாயத்தை சொல்லுவேன் சோபனம் சோபனம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்த பானம் செய்தோமானாக்கால் உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலம் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் எங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும் அமிர்தம் உங்களுக்குத்தான் சோபனம் சோபனம். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொடுத்து வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும் வைத்து கொண்டு கடலை கடைந்தீரானால் வருமதிலே இருந்து அமிர்த கூடம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம் நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே க்ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுரர்களும் க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம். மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாகி தலைப்புறத்தை அசுரால் இழுத்தாள். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்பூரத்தை பிடித்து இழுத்தார்கள். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் எதிர்பார்க்க வந்தார்கள் சோபனம் சோபனம். மந்திரகிரி அமைந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன் கீழே கூர்மமாக தாங்கி மோதுகினில் மேலே சங்கு சக்கர பாணியாகி கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசுராளை மயக்கி விட்டு பாடும் தேவர்கட்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார் சோபனம் சோபனம். இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போர் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று. மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேசரும் விஷத்தை விழுங்கிவிட்டார். ஸ்தோத்தரித்து பரமேசரை பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். சோ படிக்கும் போதே நம்மளுக்கு என்னென்ன ஆறுது, ஏன்னா கிளீன் ஈஸி தமிழ்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு அர்த்தம் கூடவே புரிஞ்சுட்டே வரும். சோ இந்த பார்க்கடலை கடையிறது, அமுதம் கிடைச்ச உடனே அந்த மோகினி அவதாரம் அது வரும். ராகு கேது இங்க வந்து ஏமாத்தி உட்காருவா. அப்புறம் அந்த இது நடக்கும். அப்புறம் ஹரிஹரபுத்திர அவதாரம் நடக்கும். வரிசையா நம்மளுக்கு வரும். அந்த லலிதாம்பாள் அவதாரம்ங்கிறது இன்னும் பின்னாடிதான் வரும். அதுக்கு முன்னாடி நிறைய தக்ஷ பிரஜாபதி அவருடைய கதை வரும். அந்த தாக்ஷாயினி போய் அந்த யாகத்துல போய் கலந்துண்டாலே அந்த கதை வரும். ரொம்ப அற்புதமா போயிட்டே இருக்கும் இது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.